வணக்கம் நண்பர்களே. எல்லா உயிர்களையும் கருணை மழை பொழிந்து காக்கும் அன்னையாகிய காமாட்சி அம்மை ஏகாம்பரேஸ்வரரோடு அருள் ஆட்சி செய்யும் ஊர். நன்மைகள் நிறைந்து வலிமையான உயரமான மதில் சுவர்களை கொண்டு நீர் நிலம் செல்வ வளங்களோடு சிவாலயங்களாலும் கனவிலும் தீங்கி நினைக்காத நல்ல மக்களும் நிறைந்திருக்கும் ஊர். குதிரைகள் கணைக்க ரதங்கள் ஓடும் சத்தம் 8 திசைகளிலும் கேட்கும் அந்த காஞ்சி மாநகரத்தில் பிறப்பினால் ஏகாளியார் குலம் என்று சொல்லக்கூடிய வண்ணார் குலத்தில் பிறந்து பெற்றவர்கள் வைத்த பெயர் மறந்து போய் பின்னாளில் அது மறைந்தே போகும் அளவிற்கு திருப்பெயர் ஒன்றையும் ஒருவர் பெற்றிருந்தார். ஊர் மக்கள் பலருடைய துணிகளை துவைத்து கொடுக்கும் ஒரு சாதாரண வண்ணார் என்று அவரை சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் ஜடாமுடியில் பிறையை சூடியிருக்கக்கூடிய ஏகாம்பரேஸ்வரருடைய பெயரை யாராவது சொல்ல கேட்டாலே போதும் உடனே உருகி உருகி அதை சொன்ன சிவனடியாரின் துணிகளை அன்போடு கேட்டு வாங்கி அதை துவைத்து கொடுக்கும் சிவபக்தி செல்வர் அவர். நேர்மையாகவும் ஒழுக்கத்தோடும் பக்தியோடும் வாழ்ந்து சிவபெருமானுடைய அடியார்களிடத்தில் மாறாத அன்பு கொண்டு அவர்களின் தேவை இன்னது என்பதை அவர்கள் முகத்தை பார்த்தே குறிப்பால் உணர்ந்து அவர்களுக்கு தொண்டு செய்பவர். இப்படிப்பட்ட குணத்தை இயல்பாகவே அவர் பெற்றிருந்ததால் திருக்குறிப்பு தொண்டர் எனும் திருப்பெயரை பெற்றிருந்தார். அத்தகைய சிறப்புடைய திருக்குறிப்பு தொண்டர் பற்றி தான் இந்த பதிவில் கேட்க இருக்கிறீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அருண் அந்த காலத்து ரேடியோ. நம்முடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். இதோ பதிவு தொடர்கிறது. உடலும் உள்ளமும் சொல்லும் செயலும் சிவபெருமானின் திருப்பாதங்களின் மீதே வைத்துக்கொண்டு தன்னுடைய தொழிலான துணிகளை சலவை செய்யும் தொழிலை செய்து வாழ்ந்து வந்தார். எத்தொழிலை செய்தாலும் ஏதவத்தை பட்டாலும் முத்தர் மனம் இருக்கும் மோனத்தே என்பது போல அவர் செய்யும் தொழிலும் சிவபக்தியோடே சிறந்து நின்றார். ஏகாம்பரேஸ்வரருடைய அடியவர்கள் உடுத்திய ஆடைகளின் அழுக்கை துவைத்து அகற்றுவது போல முற்பிறவிகளில் செய்த நல்வினை தீவினை என்னும் இருவினைகளாலும் ஆணவம் கண்மம் மாயை என்னும் மும்மலங்களாலும் உண்டாகும் மனித பிறவி ஆகிய அழுக்கையும் அவர் போக்கிவிடும்படி வாழ்ந்து வரும் காலத்தில் ஒரு நாள் திருக்குறிப்பு தொண்டரின் பெருமையை உலக மக்கள் அனைவரையும் அறியச் செய்ய திருவுள்ளங்கொண்டார் கைலைநாதனாகிய சிவபெருமான். பற்கள் ஒன்றோடொன்று கிடுகிடுகிடு என்று அடித்து கொள்ளும் பின்பணி காலம் அது. பலகாலம் துவைக்காத கந்தல் துணியை உடுத்தி பரம ஏழையாய் உடல் மெலிந்து ருத்ராட்சம் அணிந்து பெரிய பெரிய தவங்களை எல்லாம் செய்த ஒரு தவசி போல வேடமிட்டு திருமாலும் காணாத திருப்பாதங்கள் அடுத்த அடி எடுத்து வைக்கவே பலமில்லாத அளவிற்கு மெதுவாக நடந்து நடந்து திருக்குறிப்பு தொண்டர் முன்னால் வந்து நின்றார் சிவபெருமான். உடம்பு முழுவதும் திருநீர் பூசியிருந்தார். தவத்தினால் உடலில் உண்டாகும் ஒளி பிரகாசத்தை சூரியனை மறைக்கும் கருமேகங்கள் போல அந்த அழுக்கு ஆடை மறைத்திருந்தது. அவரை பார்த்தவுடனே மகிழ்ச்சியில் துள்ளி எழுந்து அவரை கால்களில் விழுந்து வணங்கி வரவேற்று பிறகு எழுந்து நின்று கைகளை கூப்பியபடியே இனிமையாக அவரிடம் பேசினார். எந்த பிறவியில் செய்த தவத்தின் பயனோ தெரியவில்லை, நீங்கள் இங்கு வந்திருக்கிறீர்கள். ஐயா, உம்மை பார்த்ததில் எனக்கு சிவானந்த பெருவாழ்வு கிடைத்தது போல் இருக்கிறது. தவப்பெருங்கடலே, உடம்பு இப்படி இழைத்திருக்கிறது, முகமும் வாட்டமாயிருக்கிறதே என்று கேட்டார். அதன்பின் அவர் உடுத்தி இருந்த அழுக்கான அந்த ஆடையை தந்தருளுங்கள் சாமி, அடியேன் அதை நன்றாக துவைத்து தருகிறேன் என்று பணிவோடு வேண்டினார். அன்பனே, இந்த கந்தல் ஆடை அழுக்காகத்தான் இருக்கிறது. ஆனாலும் இது ஒன்றுதான் என் உடம்புக்கு கவசமாக இருக்கிறது. ராத்திரி நேரத்தில் இதுவே எனக்கு போர்வை. இதையும் உன்னிடம் கொடுத்து விட்டால் நான்
கோவணத்தோடு தான் இருக்க வேண்டும். சற்று யோசிக்கிறார். சரி அன்பனே, துவைத்து தருகிறேன் என்று கேட்கிறாய். அப்படியானால் அதோ தெரிகிறதே, அந்த மலைக்கு பின்னால் சூரியன் மறையும் அந்த மாலை நேரத்துக்குள் இதை துவைத்து உலர்த்தி தந்து விடுவாயா என்றார். அப்படியே தந்து விடுகிறேன் ஐயா என்று திருக்குறிப்பு தொண்டர் அந்த அழுக்கடைந்த கந்தல் ஆடையை கைகளில் வாங்கினார். எப்படியாவது அந்த அடியவருக்கு நம்மால் முடிந்த தொண்டை செய்துவிட வேண்டும் என்பது அவருடைய ஆசை. பெரும் தவசியான அந்த அடியவர் மறுபடியும் சொல்கிறார், இன்று சூரிய அஸ்தமனத்துக்குள் நிச்சயமாக தந்துவிட வேண்டும் அன்பனே. இல்லையென்றால் ராத்திரி வேளை அந்த கொடுமையான குளிரை என்னால் தாங்க முடியாது. பிணம்போல் விரைத்து போனாலும் போவேன். அப்படி ஏதாவது என் உடம்புக்கு ஆகிவிட்டால் அதற்கு நீதான் பொறுப்பாளி. உத்தரவு ஐயா, நிச்சயமாக சாயங்கால வேளைக்குள் துவைத்து உலர்த்தி கொண்டு வந்து தருகிறேன். இப்படியாக திருக்குறிப்பு தொண்டர் அதை வாங்கி கொண்டு நறுமணம் வீசும் பூக்கள் நிறைந்த குளத்திற்கு வந்தார். அதை அரகரா சிவசிவா என்று துவைத்து பார்த்துவிட்டு, அழுக்கு இன்னும் இருக்கிறதே என்று வெள்ள ஆவியில் வைத்து எடுத்து அதை துவைக்கப் போகும் நேரத்தில் கங்கையை தலையில் முடித்த கண்ணுதற் பெருமான் கருணையினால் கருமேகங்கள் சூழ்ந்தது. மழை பெய்ய ஆரம்பித்தது. பொறுத்திருந்து பார்த்தாலும் மழை விட்ட பாடில்லை. அவரை சோதிப்பதற்காகவே வந்த மழை அது. அவ்வளவு எளிமையாக நின்று போய்விடுமா என்ன? எதிரில் நிற்பவர் யார் என்று கூட கண்களை திறந்து பார்க்க முடியாத அளவிற்கு மழையோ வெளுத்து வாங்கியது. இந்த நிலைமையில் திருக்குறிப்பு தொண்டர் என்ன செய்திருப்பார்? தொடர்ந்து இணைந்திருங்கள் அருண் அந்த காலத்து ரேடியோவுடன். ஐயோ, மழை பெய்ய ஆரம்பித்த உடனேயே வீட்டுக்கு கொண்டு போயிருந்தால் கூட இதற்குள் கொஞ்சமாவது உலர்ந்திருக்குமே. முட்டாள்தனமாய் காத்திருந்து விட்டேனே. இருட்ட ஆரம்பித்து விட்டதே. அந்த பெரியவர் வந்தால் அடியேன் என்ன பதில் சொல்வேன்? அவர் முகத்தில் எப்படி விழிப்பேன்? குளிரில் அவர் உடம்பு நடுங்குமே. என்னால் அவர் உடம்பு குளிரில் நடுங்க நான் மரம்போல் நிற்பதா? அழுக்கு கந்தல் துணியாக இருந்தாலும் குளிர் தாங்குமே. நான் அதை வாங்கி வைத்துக்கொண்டு வீரமல்லவா பேசிவிட்டேன். தேவதேவா, கருணாகரா, இது என்ன சோதனை? எம்பெருமானே, ஏகாம்பரேஸ்வரா, காலம் கடந்து விட்டது. சொன்ன சொல்லையும் தவறிவிட்டேன். என்னுடைய சிறு தொண்டும் இன்று தவறிவிட்டதே. அடியவர் உடலும் மனமும் புண்படுவதை பார்ப்பதை விட அடியவர் வருவதற்குள் நான் உயிரை விடுவதே மேல். இத்தனை நாள் நான் செய்த தொண்டுக்கு துணையாயிருந்த இந்த பாறை இன்று இந்த தொண்டிலிருந்து நான் தவறியதற்கும் துணையாயிருக்கட்டும் என்று கூறி துணி துவைக்கும் பாறையின் மீது தன் தலையை மோதி உயிரை விட பார்த்தார். பாறைக்குள்ளிருந்து ஒரு பூ போன்ற கை, கருணையே வடிவான காமாட்சி அம்மையின் வளையல் தழும்புகளை பெற்ற ஏகாம்பரேஸ்வரருடைய கை வந்து திருக்குறிப்பு தொண்டரை தடுத்தது. உடனே மேகங்கள் மறைந்தன. வானத்திலிருந்து வெளிச்சம் பொங்கியது. நீர்மழை நின்று பூமழை பெய்ய ஆரம்பித்தது. திருக்குறிப்பு தொண்டரின் முன்னால் தழுவக் குழைந்த தயாபரனான சிவபெருமான் உமாதேவியாரோடு காட்சி கொடுத்தார். திருக்குறிப்பு தொண்டரோ அன்பால் உருகி கண்ணீர் பெருக கைகூப்பி வணங்கி நின்றார். திருக்குறிப்பு தொண்டரே, உலகம் முழுவதும் உம்முடைய திருத்தொண்டின் பெருமையை உணர்ந்து கொள்ளும்படி அறிவித்தோம். சிவலோகத்தில் நீ நம்மோடு என்றும் இருந்து இன்புறுவாய் என்று இறைவன் வாழ்த்தினார். திருக்குறிப்பு தொண்டர் திருக்குறிப்பு தொண்ட நாயனாரானார். தொண்டு செய்வதற்கு பொருள் வேண்டும், பதவி வேண்டும், ஆள் வேண்டும் என்றெல்லாம் சொல்வது தவறு. உண்மையான தொண்டுள்ளம் படைத்தவர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அந்த நிலையில் என்ன செய்ய முடியுமோ அப்படிப்பட்ட தொண்டை செய்வார்கள். பொருளை கொடுப்பதை விட உடல் உழைப்பை கொடுப்பது உயர்ந்தது. திருக்குறிப்பு தொண்டர் சிவனடியார்களிடமும் சிவபெருமானிடமும் தனக்கு இருந்த பக்தியை சிவனடியார்களின் ஆடைகளை துவைத்து கொடுப்பதில் காட்டினார். அவர் மனதில் தொண்டு செய்யும் எண்ணம் இருந்தது. அதுவே அவரை
தொழிலையே தொண்டாகச் செய்யும்படி தூண்டியது. பெரிய புராணத்தில் சேக்கிழார் பெருமான், திருக்குறிப்பு தொண்ட நாயனார் புராணத்தில் 128 பாடல்கள் எழுதியிருக்கிறார். அதில் 110 பாடல்கள் அந்த ஊரின் பெருமை, 18 பாடல்கள் மட்டும் அடியாரின் பெருமை. அவ்வளவு பெருமைகள் நிறைந்தது அந்த காஞ்சி மாநகரம். சிவாலயங்களாலும் சிவபக்தி செல்வர்களாலும் சிறப்படைந்தது அந்த ஊர் என்றே சொல்ல வேண்டும். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்பதற்காகவே நாம் அடியாரின் பெருமையை மட்டும் அன்பர்களுக்காக இந்த பதிவில் பதிவு செய்தோம். இறையடியார்கள், நாயன்மார்கள் தான் செய்யும் தொண்டில் உறுதியாக இருந்திருக்கிறார்கள். அதை விட வேண்டிய நிலைமை வந்தால் உயிரையே விட துணிந்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் படித்து உணர்ந்து பார்க்கும்போது மெய் சிலிர்க்கிறது. நாமும் இறைவனை நம்பி அவன் திருப்பாதங்களை பற்றி பிடித்து நல்லருளை பெற்று வாழ வேண்டும். அவனருளால் அவன் தாழ் வணங்கி திருக்குறிப்பு தொண்டர்தம் அடியார்க்கும் அடியேன் என்ற திருத்தொண்ட தொகையின் வரிகளோடு இந்த பதிவை நிறைவு செய்கிறோம். நம்முடைய சேனல் அருண்ஸ் அந்த காலத்து ரேடியோ யூடியூப் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் திருக்குறிப்பு தொண்ட நாயனார் பற்றிய இந்த பதிவை ஷேர் செய்யுங்கள். முழுவதும் கேட்ட அன்பர்கள் மறக்காமல் தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பக்கத்தில் பதிவு செய்யுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். லைக் செய்யுங்கள். என்றும் இணைந்திருங்கள் அருண்ஸ் அந்த காலத்து ரேடியோவுடன். மீண்டும் மற்றும் ஒரு புதிய பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.